நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. நம்ம வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை இழந்து போறதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய கண் தான். நம்ம கண் இன்னைக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னா அநேக ஆசீர்வாதங்களை நம்மளால சுந்தரிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு கழுகு சொல்லலாம். கழுகு மேல பறக்கும் போது கீழே தன்னுடைய இறைய பார்த்துச்சு அப்படின்னா தன்னுடைய கண் பார்வையை அந்த இறைய விட்டு எங்கேயுமே திருப்புறது மாதிரி சுச்சுவேஷன் வந்தா கூட தன்னுடைய இறைக்க மேலதான் அதோட கண் இருக்கும். அதனால தன்னுடைய இறைய சீக்கிரமா அந்த கழுகு எடுத்துட்டு போகும். எப்படி ஒரு கழுகு ஒரு இறைக்க மேல தன்னுடைய பார்வையை வைக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் சில குறிக்கோள்கள் நம்ம வச்சிருப்போம். ஆனா நம்முடைய கண்கள் அந்த குறிக்கோள்கள் மேல போகாதபடிக்கு சிதறடிக்கப்படுது. இதுக்கு காரணம் சத்ருவானவன் சில பாவ காரியங்களை நம்ம கண்களுக்கு முன்னாடி கொண்டு காட்டுறான். நம்ம வாழ்க்கையில எதை அச்சீவ் பண்ணணுமோ அதை நம்ம அச்சீவ் பண்ணக்கூடாது, நம்ம ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதுங்கிறது தான் சத்ருடைய நோக்கம். அதனால சில பாவ காரியங்களை சத்ரு நம்முடைய கண்களுக்கு முன்னாடி காட்டும் போது நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதுல நம்ம ஜெயம் எடுக்கணும். நம்ம ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்முடைய கண்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு உதவி பண்ணுவாரு. எதுல நம்மளால ஜெயிக்க முடியலையோ அங்க ஆண்டவர் நம்மளை ஜெயிக்க வைப்பாரு. உங்க கண்களை ஆண்டவரோட சமூகத்துல அர்ப்பணிங்க. ஏசப்பா, என் கண்களை பொறுப்படுத்திக்கோங்க, என் கண்கள் நேராய் நோக்கணும், செவ்வையாய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை காண உதவி செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.